கந்தன் ஒரு நல்ல விவசாயி. அவனும் அவன் மனைவியும் கடின உழைப்பாளிகள். திருமணமான நாள் முதல் கந்தனும் அவன் மனைவியும் நல்லபடியாக குடும்பம் நடத்தி வந்தனர். அவர்கள் நிலத்தில் என்ன விளைகிறதோ அதை வைத்துக்கொண்டு அமைதியான முறையில் வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவர்கள் வீடு குடிசை வீடாக இருந்தது. அது மட்டும் கந்தன் மனைவியின் மனதை உறுத்தி கொண்டு இருந்தது. அதனால் கந்தனிடம், "எங்க நம்ம ஒரு நல்ல வீடா கட்டுனா என்ன?" என்று ஆரம்பித்தாள். அது கந்தனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் யோசித்த கந்தன் அவன் மனைவியிடம், "நம்ம கிட்ட இருக்கிற வருமானத்தை பத்தி உனக்கே தெரியும். அப்புறம் எப்படி நம்ம புது வீடு கட்ட முடியும்?" என்று தன் மனைவியிடம் அன்பாக கேட்டான். அதற்கு அவன் மனைவி, "எங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம இந்த குடிசை வீட்டிலேயே இருக்க வேண்டியதுதான்" என கந்தனை கோபித்து கொண்டாள். தன் மனைவி திருமணமான நாள் முதல் எதுவும் தன்னிடம் கேட்டதில்லை. முதல் முறையாக அவள் வாழ்கிற வீடு நல்ல வீடாக இருக்க வேண்டுமென நினைக்கிறாள். அவள் ஆசையை ஒரு கணவனாக நான் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டுமென மனதில் நினைத்து கொண்டு அவன் மனைவியிடம், "நீ கவலைப்படாதம்மா, நம்ம ஒரு நல்ல புது வீடா கட்டுவோம்" என தன் மனைவியை சமாதானம் செய்தான். அவள் சந்தோஷமடைந்தாள். ஆனால் பணம் எப்படி சேர்ப்பது என திகைத்து தூக்கமின்றி தவித்தான். அதற்கு அவன் ஒரே தீர்வாக கடன் வாங்குவதைத்தான் நினைத்தான். அதற்காக அவன் ஒரு பணக்காரனிடம் பெரும் தொகையை கடனாக வாங்கினான். அதை தன் மனைவியிடம் சொல்லாமல் தவித்தான். படிப்படியாக அவன் மனைவி நினைத்தது போலவே வீடு கட்ட ஆரம்பித்தான். சில மாதங்களில் வீடு கட்டி முடிக்கப்பட்டது. தான் நினைத்த வீடு எனக்கு கிடைத்து விட்டது, இனிமேல் நான் இந்த வீட்டில்தான் வாழப்போகிறேன் என்று மனதிற்குள் பெருமிதம் கொண்டாள் கந்தனின் மனைவி. ஆனால் அவள் சந்தோஷம் அவ்வளவாக நிலைக்கவில்லை. கடன் கொடுத்த பணக்காரன் கந்தனிடம் கடனை திருப்பித் தரச் சொல்லி கேட்டான். ஆனால் கந்தனால் உடனே திருப்பித் தர முடியவில்லை. அதனால் அந்த பணக்காரன் கந்தனிடம் கடனை திருப்பித் தரவில்லை என்றால் அவன் புதிதாக கட்டிய வீட்டை கடனுக்கு பதிலாக கேட்டான். அப்போதுதான் கந்தனுக்கும் அவன் மனைவிக்கும் புரிந்தது, அவன் கடன் கொடுத்ததே கந்தனின் இடத்தோடு சேர்த்து இந்த வீட்டையும் வாங்கத்தான் என்று. அந்த பணக்காரனிடம் கடன் வாங்கியதற்காக அவள் தன் கணவனை திட்டி தீர்த்தாள். பின்பு அவள் ஊரில் உள்ள அனைத்து பெரியவர்களிடமும் சென்று நடந்ததை எடுத்து கூறி நியாயம் கேட்டாள். ஊரில் உள்ள பெரியவர்களும் அந்த பணக்காரனை அழைத்து, "கந்தன் உன் கடனை கண்டிப்பாக அடைத்து விடுவான். ஆனால் அதற்கு 1 வருட காலம் அவகாசம் வேண்டுமென முடிவு செய்தார்கள். ஆனால் அந்த பணக்காரன் முடியாது என்று மறுத்துவிட்டான். பெரியவர்கள் எடுத்த முடிவை அந்த பணக்காரன் மறுத்ததால் அந்த ஊரில் உள்ள யாரும் பணக்காரன் வீட்டுக்கு கூலி வேலைக்கு போகக்கூடாது என முடிவு எடுத்தார்கள். ஊர்க்காரர்களின் இந்த முடிவை நினைத்து பயந்த பணக்காரன் பெரியவர்கள் சொன்னபடி 1 வருட காலத்திற்குள் பணத்தை கொடுக்கட்டும் என முடிவுக்கு வந்தான். அதன் பிறகுதான் கந்தனுக்கும் அவன் மனைவிக்கும் உயிரே வந்தது. புதிய வீடு கட்டுவது என்பது அனைவருக்கும் ஒரு கனவு. அதை மொத்தமும் கடனை வாங்கி கட்டாமல் முடிந்த அளவிற்கு செலவை குறைத்து உங்கள் சேமிப்பை பெருக்கி ஓரளவுக்கு மட்டும் கடன் வாங்கி அந்த கடனை எப்படி கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டதோடு அதை கவனமாகவும் கட்ட ஆரம்பித்தால் உங்கள் ஆசை நிறைவேறும். இல்லையேல் முதலுக்கே மோசமாகிவிடும். சிந்தித்து செயல்படுவது நல்லது. நன்றி.